இறைவா, என்னப்பா? இறைவா, என்னப்பா? இறைவா, டேய், என்னடா? உமக்கு வணக்கம். வணக்கம். ஓகே, செல்வங்களே, உங்களுக்கும் வணக்கம். எனது அன்பு செல்வங்களே, நமது அப்பா அனைத்தையும் படைத்தார், எல்லாவற்றையும் படைத்தார், நம்மையும் படைத்தார். அனைத்தையும் நம்மால் பார்க்க முடிகிறது, உணர முடிகிறது, சுவைக்க முடிகிறது, ரசிக்க முடிகிறது. ஆனால் ஒன்றை மட்டும் நம்மால் பார்க்க முடியவில்லை, உணர முடியவில்லை, சுவைக்க முடியவில்லை. மறைத்து விட்டார் நம் தந்தை, நம்மிடம் காட்டுவதற்கு மறைத்து விட்டார். அது என்ன என்று தெரியுமா? உயிர். இந்த உயிரை படைத்துவிட்டு அதை மறைத்து வைத்துட்டு இருக்கிறார். அதை நம்மால் பார்க்க முடியாது, உணர முடியாது, சுவைக்க முடியாது. என்ன அதிசயம்! அது எங்கே இருக்கிறது என்று நம்மால் தெரிந்து கொள்ள முடியவில்லை. அந்த உயிருக்கு என்ன மகத்துவம் பார்த்தீர்களா செல்வங்களே? அந்த உயிருக்கு என்ன ஒரு சக்தி இருக்கிறது பார்த்தீர்களா? எதையோ படைத்தார், அதற்கு அந்த உயிரை கொடுத்து விட்டார். ஆனால் அந்த உயிர் எங்கிருந்து வந்தது என்று நான் தெரிந்து கொண்டேன். ஒரு உடலை படைத்தார், அதற்கு உயிர் என்னும் தன் ஆவியை கொடுத்தார். ஆனால் நம்மால் அந்த ஆவியை பார்க்க முடியவில்லை, மறைத்து விட்டார். மறைத்து விட்டார் அப்பா, நம்மிடம் காட்டவில்லை என்று நான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன். பாருங்கள், ஒரு பொருளை படைத்தார், அதாவது உடலை படைத்தார். அதை செயல்பட வைப்பதற்கு தன் ஆவியை கொடுத்தார். அந்த ஆவி என்னென்ன வேலை செய்கிறது பார்த்தீர்களா என் செல்வங்களே? நம்மை நடமாட வைக்கிறது, நம்மை செயல்பட வைக்கிறது, இந்த உடலை செயல்பட வைக்கிறது. கண்ணுக்கு தெரியாத ஆவி, அதாவது உயிர். அந்த உயிருக்கு என்ன சக்தி பார்த்தீர்களா? அந்த உயிர் நம் உடலோடு இருக்கும் வரை இந்த உடல் என்ன ஆட்டம் ஆடுகிறது பார்த்தீர்களா? எதையெல்லாம் சிந்திக்கிறது பார்த்தீர்களா? சிந்திப்பதோடு எல்லாவற்றையும் செயல்பட வைக்கிறது இந்த உடல். அந்த உடலுக்குள்ளே என்ன இருக்கிறது?
கண்ணுக்கு தெரியாத, கைக்கு கிடைக்காத ஆவி, அதற்கு பேர் உயிர். அது எங்கே இருக்கிறது என்றால் நம்ம அப்பாவிடம் இருக்கிறது. அவருடைய சக்தியை பார்த்தீங்களா? அவர் அந்த ஆவியை நம்மிடமிருந்து எடுத்துவிட்டால் நமது உடல் செயல்படுவதில்லை. நினைத்து பாருங்கள். அவரை பற்றி யோசித்து பாருங்கள். அவர் என்ன எல்லாம் பண்ணியிருக்கிறார், எதையெல்லாம் படைத்திருக்கிறார். சிந்திக்க வைக்கிறார், ரசிக்க வைக்கிறார், புசிக்க வைக்கிறார். நான் எதையெல்லாம் ரசிக்கிறேன் தெரியுமா? கடவுளுடைய படைப்பை நினைத்தாலே இனிக்குதடா. இனிக்குதடா. கடவுளை பற்றி, அவரை பற்றி யோசித்தால் யோசிக்க முடியவில்லை. ஓகே செல்வங்களே, நான் எதையெல்லாம் சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன் கடவுளை பற்றி. இவ்வளவு தானே நான் பேச முடிகிறது. என்ன அதிசயம், என்ன அதிசயங்களை எல்லாம் படைத்திருக்கிறார். ஒவ்வொன்றும் புதுமை. ஒரு எறும்பை எடுத்துக்கொள்ளுங்கள், ஒரு சிறிய எறும்பை எடுத்துக்கொள்ளுங்கள். அதற்கு தன் உயிரை கொடுத்திருக்கிறார். அந்த உயிர், அந்த எறும்பு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஓடுகிறது, வருகிறது, நம்மை கடிக்கிறது, கிடைத்ததை புசிக்கிறது, உண்கிறது. ஆடு மாடுகளை பாருங்கள், ஒவ்வொன்றும் என்ன அழகாக வடிவமைத்திருக்கிறார். அவைகளும் சிந்திக்கின்றன, நடமாடுகின்றன, நமக்கு தேவையானதை கொடுக்கின்றன, அதுக்கு தேவையானதை நம்மிடம் வந்து கேட்கின்றன. அதற்கு என்ன ஞானத்தை கொடுத்திருக்கிறார் பார்த்தீர்களா? ஒரு எறும்பை பாருங்கள், ஒரு யானையை பாருங்கள், ஒரு பறவையை பாருங்கள், அந்த மீனை பாருங்கள், தண்ணிக்குள்ளே என்ன ஆட்டம் ஆடுகிறது. அது சாதாரண ஒரு ஃப்ளஷ், சதை. அதற்கு தன் உயிரை கொடுத்து அதை என்னவெல்லாம், அது எப்படியெல்லாம் அது செயல்பட வைத்து கொண்டிருக்கிறார் பார்த்தீர்களா என் செல்வங்களே? பறவைகளை பாருங்கள், பறக்கின்றன, ஆகாயத்தில் பறக்கின்றன. அது ஒரு சாதாரண ஃப்ளஷ். அதற்கு தன் உயிரை கொடுத்துவிட்டு அதை பறக்க வைத்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு புரியும்படி, நீங்கள் ரசிக்கும்படி என்னால் கடவுளுடைய செயல்பாட்டுகளையும் கடவுளுடைய மகத்துவத்தையும் என்னால் எடுத்து உரைக்க தெரியவில்லை. எதையோ எல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறேன். புரிந்து கொள்ளுங்கள். கடவுள் எதையெல்லாம் படைத்திருக்கிறார் பார்த்தீங்களா? உணவை படைத்திருக்கிறார், காற்றை படைத்திருக்கிறார், நெருப்பை படைத்திருக்கிறார்,
என்னால் அதிகமாக பேச தெரியவில்லை. என்னால் அதிகமாக பேச தெரியவில்லை என்பதை நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன். அந்த ஞானத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார் இறைவா. ஓகே, சொல்லுங்க தாத்தா, என்ன சொல்ல நினைக்கிறீர்கள்? உங்களால் சொல்ல முடியவில்லையே. ஆம் ஆம் செல்வங்களே, என்னால் சொல்ல முடியலை. அவருடைய மகத்துவத்தை என்னால் எடுத்து உரைக்க எனக்கு சக்தி இல்லை, ஞானம் இல்லை. நீங்கள் யோசித்து பாருங்கள் இறைவனுடைய செயல்பாட்டை, இறைவனை பற்றி, கடவுளை பற்றி யோசித்து பாருங்கள். உங்களால் என்னை விட அதிகமாக ரசிக்க முடியும். ஓகே, என்னை பாருங்கள் செல்வங்களே, என் அசைவுகளை பாருங்கள், என் சிந்தனைகளை பாருங்கள், என் அழகை பாருங்கள். என் உடலில் எத்தனை விதமான உறுப்புகளை படைத்திருக்கிறார். என் கண்களை பாருங்கள், என்னுடைய உறுப்புகள் அனைத்தையும் பாருங்கள். அவைகளை படைத்துவிட்டு அவைகளை செயல்பட வைத்திருக்கிறார். எனக்கு பசியாக இருக்கிறது, அதை உணர வைத்திருக்கிறார். உணர வைத்ததோடு என் பசிக்கு உணவு எங்கே இருக்கிறது தேடி பார்த்தால் எனக்கு உணவு கிடைத்தது. அங்கே உணவு இருக்கிறது. என் தேவைக்கு தேவையான உணவு அங்கே படைத்து வைத்திருக்கிறார். என் செல்வங்களே, என்னால் அதிகமாக பேச தெரியவில்லை. என் செல்வங்களே, நான் நினைத்த போதெல்லாம் நான் அவரை பற்றி பேசுகிறேன்.